அன்னைக்கு ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உளுந்த வடை பண்ணும்போது, தண்ணிக்கு பதிலா ஐஸ் கியூப்ஸ் இருக்கு இல்லையா? ஐஸ் வாட்டர் அத நல்லா போட்டு பெசஞ்சு பண்ணும்போது, அது எண்ணெய குடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நான் ட்ரை பண்ணதில நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா, எண்ணெய் ரொம்ப குடிக்காம இருந்தாலே ரொம்ப நல்லதுங்க. கடைகள்ல வாங்கி சாப்பிடக்கூடிய மெதுவடை கிடையாது. வீட்டிலேயே பண்ணி சாப்பிடணும். நீங்க கடையில வாங்கி சாப்பிட்டீங்கன்னா, 1 லிட்டர் ஆயில் ஒரே வடையிலேருந்தே வரும். அதுவும் கெட்ட ஆயிலு. நான் சொன்ன மாரி செக்குல ஆட்டுன எண்ணெயில நீங்க மெதுவடைய வீட்டிலேயே பொரிச்சு சாப்பிட்டீங்கன்னா, நான் சொன்ன மெத்தட்ல சாப்பிட்டீங்கன்னா, எண்ணெய் ரொம்ப உரியாது. கொஞ்சம் பேப்பரில் வச்சு டிஷ்யூல வச்சு பண்ணோன்னா எண்ணெயெல்லாம் வெளியே வந்துடும். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த உளுந்து இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்லது. இல்லை இதுலேயும் ஆயில் இருக்குன்னு நினச்சிங்கன்னா, உளுந்தை வந்து உளுந்தங்களி சாப்பிட்லாம், உளுந்தஞ்சோறு சாப்பிட்லாம். இதெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. உளுந்தில் ஒரு சிறப்பு புரதம் இருக்குங்க. இது ஆண்மை சக்தியை அதிகப்படுத்துது. டெஸ்டோஸ்டிரான், ஆண்ட்ரோஜன் எல்லாமே இதில் அதிகமாகும். பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜனை அதிகப்படுத்துது, உடம்புக்கு நல்ல சக்தியை கொடுக்குது. அதனால தான் உளுந்து எப்போவுமே பெண்கள் வயசுக்கு வந்தப்புறம் உங்களுக்கு உளுந்தங்களியாவோ இல்லை சோறாவோ கண்டிப்பாக சாப்பிட வைப்பாங்க, கம்பல் பண்ணி சாப்பிட வைப்பாங்க. ஏன்னா அது ஒரு சிறப்பான முழுமையான புரதம், சிறப்பு புரதம் அதில் இருக்குது. அது பெண்களோட அந்த இடுப்பு எலும்போட அந்த வளர்ச்சிக்கு அது உதவுது.